மாணவர்கள் வந்து அரசியல் வரக்கூடாதுன்னு யாரு சொல்லுவாங்க? யாரு சொல்ல எப்படி சொல்ல முடியும்? இந்த டிவிகே அரசுக்கு அதிகமா வாக்களிச்சது மாணவர்கள் சார்ந்தவர்களோ அதை வந்து அரசு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் மாணவர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேற எப்படி பண்ணுவாங்க? போராட்டம் தான் செய்வாங்க. சைனாவில் டீனமென் ஸ்கொயர்ல போராட்டம் பண்ணாங்க. அதன் பிறகு அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் 2011 துனிஷியாவில் ஆரம்பிச்சு, அப்புறம் அல்ஜீரியாவில் வந்து, அதுக்கப்புறம் லிபியாவில் வந்து, அப்புறம் ஈஜிப்டில் எவ்வளோ போராட்டம். நான்கு நாடுகள் உள்ள அதிபர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆண்ட அதிபர்கள் வந்து தூக்கி எறியப்பட்டார்கள். ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் என்ன நடந்ததுங்க? மாணவர்கள் போராட்டம் தான். பங்களாதேஷ்ல மாணவர்கள் போராட்டம், நேபாளில் மாணவர்கள் போராட்டம் தான். ஏன் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழுக்காக மாணவர்கள் போராடி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது யார் தடுக்கிறது? இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை. அது யாருக்கு அனுப்பிச்சாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். தான் மறுபடியும் சொல்றேன். அதாவது டிவிகே அரசு, மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள், அரசுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இப்ப இதை வச்சு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. சார் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க. உங்க மனசாட்சிப்படி நடந்துங்க.